வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா வரக்கூடிய குரு பயிற்சி 2025 மே மாதம் குரு பகவான் பயிற்சியாராரு. இந்த குரு பயிற்சி குறிப்பாக தனுசு ராசி அதே மாதிரி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் முழுக்க சுபகிரகம், எல்லாருக்குமே நன்மையை செய்யக்கூடியவங்க. அதனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். அதில் குறிப்பாக மற்றவங்களை விட இந்த தனுசு ராசிக்கு அதிகமாகவே ஆர்வம் உண்டு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசுக்கு ராசியோட அதிபதியே குரு தான். இந்த தனுசு ராசியோட அதிபதியே குரு தான். அதனால் மற்றவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுத்தாலும் சரி, தனுசு ராசிக்கு குரு பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முழுக்க நன்மையான பலன்களை மட்டுமே கொடுப்பார். அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாங்க. இப்போ இந்த ஒரு வருட காலம் தனுசு ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயப்படுறதுக்கு இல்லைங்க. நல்ல பலன்களை தான் டெஃபினட்டாக கொடுப்பாரு. இப்போ தனுசுக்கு இது என்ன குரு அப்படின்னா சப்தம குரு போகிறாரு. அது என்னங்க சப்தம ஸ்தானம் அப்படின்னா, உங்கள் ராசியில் இருந்து 7வது ராசி 7வது வீட்டில் குரு இருக்கார். 7வது வீட்டில் குரு கரெக்டாக உங்களை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக நேருக்கு நேராக உங்களை பார்க்குறாரு, தனுசு ராசியை பார்க்குறாரு. இதுதான் சப்தம குரு. இந்த காலம் இந்த சப்தம குரு தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மையான நல்ல பலன்களை டெஃபினட்டாக கொடுக்குங்க. அதுக்கு காரணம் என்னென்னு அப்படின்னா, லக்னாதிபதி குரு தான். அது ஒரு காரணம். சப்தமஸ்தானம்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசியில் இருந்து நேர் எதிர் ஆப்போசிட் ஸ்தானத்தில் இருந்து குரு பார்க்குறதுனால இவ்வளவு நாள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க உங்களுக்கு எதிரிகளாக கூட உங்ககிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா குரு சப்தமஸ்தானத்தில் இருக்காருன்னா, அவருடைய குருவுக்கு 3 பார்வை இருக்குது. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அந்த பார்வைக்கு ரொம்ப முக்கிய பலன்கள் இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு பார்வை மூலியமாகவும் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 5ஆம் பார்வையாக உங்களுக்கு லாபஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக உங்களுக்கு ராசியையும், 9ஆம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போது குரு எல்லாத்தையும், வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ண போகிறாரு. அதனால் இவ்வளவு நாள் உங்களுக்கு எதிர்த்து இருந்தவங்க கூட இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாமல் அவங்களே மாறிடுவாங்க. அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ரெடியாக முன் வந்துடுவாங்க. நண்பர்கள், அதாவது தீயவர்கள் கூட நண்பர்கள் ஆவாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் தனுசு ராசிக்கு அடுத்த ஒரு ஆண்டு காலம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அது 7ஆம் வீடு களத்திர பாவம், கல்யாணத்துக்கு குறிக்கக்கூடிய வீடு. இப்போ தனுசு ராசிக்காரவங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு நல்லபடியாக ஒரு வரன் அமைய அதிக வாய்ப்பு உண்டு. நீங்கள் கொஞ்சம் ஒரு முயற்சி செஞ்சாலே போதும், வரன் சீக்கிரமாக அமையும். ஏன்னா அந்த களத்திர பாவத்தில் குரு இருக்கிறதுனால சப்போர்ட் பண்ணுவார். அதாவது பொதுவாகவே கல்யாணத்துக்கு குரு பலம் வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுலேயும் தனுசு ராசி, ஏன்னா அவர் இருக்கும்போது தான் இந்த மாதிரி சுபகாரியம். சப்தமஸ்தானத்தில் தனுசு ராசிக்கு இப்போ ஒரு வருட காலம் குரு பகவான் வருஷமாக கல்யாணம் ஆகாதவங்க கூட 30-35 வயசு வரைக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த வருஷம் நிச்சயமாக கல்யாணமாகும். அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. நீங்கள் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, அந்த சுபகாரியம் நல்லபடியாக முடியும். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கை துணையாக டெஃபினட்டாக கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் யாரையாவது உங்கள் கூட அனுப்பி வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது டெஃபினட்டாக நல்லபடியாக அனுப்பி வைப்பார். இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வர பார்ட்னர் நல்ல பார்ட்னராகவே இருப்பாங்க. அதனால் பயப்பட வேண்டாம். இப்போ குருவினுடைய பார்வை இருக்குது இல்லைங்களா, ஸ்பெஷல் பார்வை, அது லாபஸ்தானத்தில் விழுது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் குரு பார்த்தாலே நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஏன்னா அது லாபம் மட்டும் இல்லை, சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய பாவம் 11ஆம் இதில். அதில் குருவோட பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எடுத்ததாலும் அடுத்து ஒரு வருட காலம் முழுக்க குருவுடைய சப்போர்ட் இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க. ஏதாவது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்கணும் அப்படின்னா, முயற்சி எடுக்கணும்னா அப்போ முயற்சி எடுங்க.
காரணம் என்ன அப்படின்னா, அவர் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறேன், குருவுடைய 9ஆம் பார்வையும் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. 3ஆம் வீடு, அதாவது குருவுடைய 5ஆம் பார்வை லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக முயற்சி பாவத்தையும் பார்க்குறாரு. அதனால் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற்றம் அடையணும், எப்படியாவது லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுசு ராசிக்கு ஒரு உத்வேகம் இந்த காலகட்டம் அதிகம் வரும். அந்த உத்வேகம் வந்து அதிகப்படியாக டெஃபினட்டாக முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இந்த மாதிரி தனுசை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, முயற்சி பாவத்தையும் பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து மட்டும் இல்லாமல் சப்தமா 7க்கு ஏறா நேருக்கு நேராக எந்த முயற்சி எடுத்தாலுமே ராசியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குருவே உங்களை பார்க்கும்போது, அதாவது எப்படின்னா தெய்வ அனுகிரகம் உங்ககிட்டயே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு வெற்றி அடையணும், ஒரு அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணும். லைஃப்பில் எல்லாருமே அந்த மாதிரி எடுக்கக்கூடிய எல்லாருமே பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது கிடையாது. சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு சாமியை நம்பாதீங்க, அதை நம்பாதீங்க, இதை நம்பாதீங்க ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நபர் எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுறாங்கன்னா அப்படின்னா கிடையாது. அது காலக நேரங்கள் மாறும். வந்து அந்த 90ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடி கம்பெனி, அந்த 90s பீரியட்ஸில் நிறைய ஐடி கம்பெனி எல்லாமே இருந்துச்சு. இந்த ஐடி கம்பெனி பெரிய லெவல் வந்திருக்கு. இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஐடி கம்பெனி காணாமலும் போயிருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்வோம், ஏதாவது ஐடி கம்பெனி ஆரம்பித்தா இந்த நாள் வேறு லெவலில் வந்து போகுமான்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா அடுத்த வேலைக்கு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா காலகட்டத்திலும் நமக்கு ஏதாவது சக்ஸஸ் பண்ணுறதுக்கு யாராவது கூட இருந்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தனுசு ராசிக்காரவங்க அடுத்து ஒரு வருடம் குரு பகவான் முழுக்க முழுக்க நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக கைப்பிடிச்சு உங்களை கூட்டிகிட்டு போவார். அதுதான் விஷயம். அதனால் நீங்கள் ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறீங்க, வாழ்க்கையில் தேவையான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஜேர்னி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க குருவனுடைய சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. நீங்கள் பெருசாக வேறு எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். தைரியமாக வந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய குருவுடைய சப்போர்ட் முழுக்க முழுக்க உண்டு. சரிங்களா? இதுதான் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இந்த 2025 பலாபலன்கள் தான் வந்து நல்ல பலன்களாக வந்து கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறி நீங்கள் நினச்சதை விட வெற்றி அடைய போகிறீங்க. அதனால நீங்கள் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் உட்கார்ந்துருந்தால் மட்டும் நீங்கள் நினச்சது நடக்காது, சக்ஸஸ்ஃபுல்லும் நீங்கள் எடுக்க முடியாது. அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக அதுக்கான உதவிகள் தானாக தேடி வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.